எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கடகராசி அன்பர்களே, உங்களை 2026 ஜனவரி மாத ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் நவம்பர் மாதம் வரை உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்றிருந்து தற்சமயம் 12ஆம் இடத்துல வக்ரம். அப்படிப்பட்ட வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் நிலையில இருக்கக்கூடிய 4 கிரக கூட்டணியை பார்க்கும்போது, அதாவது பார்வை பலம், குரு பார்க்க கோடி நன்மை, அந்த கோடி நன்மைகளில் அற்புதங்களை பெறக்கூடிய அமைப்பிலே ஆரம்பமே அமர்க்கலமாய் சாதாரண நிலையில் இருப்பவர் கூட மிகப்பெரிய நிலைக்கு மாறக்கூடிய அற்புதத்தை தருவதாய் அமைகிறது. அது மட்டுமல்ல, இந்த ஜனவரி 2026 துவக்கம் என்பது சந்திரனானவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் நிலையிலே உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று துவங்கக்கூடிய அற்புதம். 6ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் ஒரு தொடர்பு, குருமங்கள யோகம், ஒரு ஆற்றல், ஒரு தெம்போடு நினைத்ததை சாதிக்கக்கூடிய அமைப்பு, சுக்கிரன் மற்றும் குரு பகவான் இணைந்து உங்களுக்கு தரக்கூடிய தெம்பு, தைரியம், இவையெல்லாம் நிச்சயமாக வெற்றியை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள், இந்த கூட்டணி, அது குருவினுடைய பார்வை பலத்தில் மிக அற்புதமாய் மிளரச் செய்யும். நிச்சயமாக தன லாபம் என்பது உங்களுக்கு இருக்கும். மாதத்தினுடைய அது தை மாதம் பிறக்கும் வரை, மாதத்தினுடைய ஜனவரியில பாதி வரை, அதன் பின்பு சூரியன் 7ஆம் இடத்திற்கு செல்லும் போது சற்று அங்கங்கு என்று இந்த கூடுதல் உழைப்பு, கூடுதல் அலைச்சல் இவையெல்லாம் இருந்தாலும் கூட அற்புதங்கள் நிகழத்தான் செய்யும். ஏதோ ஒரு வகையிலே ஒரு லட்சுமி கடாட்சம் என்பது ஏற்படும். அற்புதமாக சொல்ல வேண்டும் என்றால் பல வழிகளிலே இந்த சிம்மாசனம் ஏறுவீர் என்பது மிக பொருத்தமாக அமையும். சிம்மாசனம் என்றால் எல்லோரும் அரியணை ஏறிவிட முடியாது. ஆனால் இருக்கக்கூடிய நிலையிலே ஒரு சிறப்பான நிலையை மன மகிழ்வோடு பெறக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக அமையும். மாதத்தினுடைய அடுத்த பகுதியில் பார்க்கும்போது சுக்கிரன் 7ஆம் நிலைக்கு வருவார். அதேபோல் புதனும் 7ஆம் இடத்திலே வருவார். இப்போது வாழ்க்கை துணை வழியாக இன்பங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போது கவனமாக தை பிறக்கும் போது பல நிலைகளிலே, அதாவது இல்லறத்திலே சிறப்பு என்றாலும் கூட ஏதோ ஒரு வகையிலே இதற்கு முந்தைய வாழ்க்கையில ஏதேனும் சிறு சிறு தவறுகள் இருந்து அதை சீர் செய்யாமல் விட்டிருந்தீர்கள் என்றால் அதிலே ஏதேனும் சிறு சங்கடங்களை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். மற்றபடி அற்புதமாக இந்த ஜனவரி 2026 என்பது இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஜனவரி 2026ல தை பிறக்கும் போது பிரம்ம யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம் என்று பல நிலைகளிலே அற்புதம். உங்களுடைய கடமைகளை சரியாக நீங்கள் செய்ய துவங்கி விட்டீர்கள் என்றால் இந்த ஜனவரி துவங்கி 2026ல சாதனை படைக்கக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் இருக்கும். அது மட்டுமல்லாமல் குரு பகவான், புதன், இவையெல்லாம் விபரீத ராஜயோகத்தை தரும். இதுவரை ஏதோ கிடைக்காது என்று வருத்தப்பட்ட நிலைகளிலும் கூட எளிதிலே அந்த விஷயம் உங்களுக்கு கிடைத்து விடக்கூடிய அற்புதத்தை நிச்சயமாக செய்யக்கூடியதாய் அமைகிறது. ஆகையினால் இந்த 2026 ஜனவரி துவங்கும் போதே மிக சிறப்பாகத்தான் உங்களுக்கு அமைகிறது. அது மட்டுமல்லாமல் 4ஆம் இடத்துல பார்க்கும்போது ஒரு வாகனம் வாங்குவது, வீடு வாங்குவது, இவையெல்லாம் இந்த 4ஆம் இடத்து நிலைகளை வைத்து சொல்லலாம். 4ஆம் இடத்துக்கான அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரனும் 7ஆம் இடத்துல புதனோடு இணைவது என்பது மிகப்பெரிய ஒரு லட்சுமி கடாட்சியத்தை தரும். அங்கு சூரியன், செவ்வாய் இவையெல்லாம் இணைந்து ஒன்றாக இருந்தாலும் கூட, ஆனால் 18, 19, 20, 21 ஆகிய நாட்களில் சற்று உங்களுடைய வாழ்க்கை துணை வழியாக சற்று கூடுதல் எச்சரிக்கையாக இருப்பது நன்மையை தரும். உங்கள் தந்தை வழியில ஏதோ ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, எல்லாமே சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கும்போது மிக அற்புதங்களை செய்யக்கூடிய நிலையிலேயே கிரகங்கள் எல்லாம் அமைகிறது. அது மட்டுமல்ல, காதல் வெற்றி, மாணவர்களாக இருந்தால் கல்வியில வெற்றி, பூர்வ புண்ணிய நிலைகளிலே அந்த புண்ணிய பலன்களை பெறக்கூடிய அமைப்பில்
ஏனென்றால் பின்னாஷ்டக வர்க்கத்தை பார்த்தாலும் சரி, சர்வாஷ்டக வர்க்கத்தை பார்த்தாலும் சரி, மாதத்தின் அதாவது தை பிறந்த பின்பு அற்புதமாக பல நிலைகளில் இனிய வழிகளெல்லாம் உங்களுக்கு துவங்கி இல்லறத்தில் இனிமை என்று பல நிலைகளிலே அற்புதம். அது மட்டுமல்லாமல் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று விடக்கூடிய அந்த நிலை. செவ்வாய் உச்சம் பெறும் போது, அதாவது 10ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெறுகிறார். அந்த 10ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெறுவது எங்கு என்றால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலே. அங்கு சூரியனோடு இணைந்து புதன் சுக்கிரனோடு இணைந்து இருப்பது என்றால், நீங்கள் அதாவது ஒரு விஷயத்தை எடுத்தால் அதிலே தாமதமே இல்லாமல் சட்டென்று அந்த வேலையை செய்ய வேண்டும். ஏனென்றால் பொதுவிலே சொல்ல வேண்டும் என்றால் பொதுப்படியாக கடகத்துக்கு மட்டுமல்ல, இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதிக்கு வரும்போது, மாத கடைசியில சொல்கின்றேன், ஜனவரி 30, 31 அந்த நவாசி யோகங்களில் சூல யோகம் என்பது வந்து விடுகிறது. பல கிரகங்கள் ஒன்றாய் இணைந்து இருக்கிறது. அதிலே பார்க்கும்போது 3 ராசியில ராகு கேது தவிர மற்ற எல்லாமே 3 ராசிக்குள் அடங்கி விடுகிறது. அப்படி சூலயோக சமயத்துல ஒரு தெளிவான ஆலோசனை பெற வேண்டும். சில சமயங்களில மனம் என்பது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களோடு இணைந்தவர்கள் பார்ட்னர்கள் விஷயத்துல ஏதேனும் ஒரு முரட்டு சுபாவத்தோடு செயல்படுவது, இல்லை என்றால் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாமலே விடுவது என்பதெல்லாம் சிக்கலை தந்துவிடும். இதிலே கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயத்திலே பார்க்கும்போது குரு பகவான் தரக்கூடிய விபரீத ராஜயோகம் என்பது அற்புதத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும். 12ஆம் இடத்திலே குரு பகவான் வக்ரம் பெற்றிருப்பது என்பது பல நிலைகளிலே உங்களுக்கு நல்லவற்றையே தரக்கூடிய அமைப்பை தருகிறது. கடகராசிக்காரர்களுக்கு நீண்ட நெடுநாட்களாக இருந்து வந்த சிக்கல் எல்லாம் தீரும். அதிகாலை எழுந்தவுடன் விநாயகரை நினைத்து வழிபாடு செய்வது, சூரியன் எழுவதற்கு முன்பாக எழுந்து உங்களுடைய வேலைகளை செய்வது, சூரியனுக்கு அர்க்கியம் செய்வது, செவ்வாய்க்கான வழிபாடு, உக்ர பெண் தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று ராகுகால வேலையில விளக்கேற்றி வழிபாடு. இதை நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். விநாயகர் வழிபாடு, முருகன் வழிபாடு, இந்த குரு பகவானுக்கான வழிபாடும் செய்வதெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும். இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடை தவறாமல் கடைபிடிப்பது சிறப்பை ஏற்படுத்தும். ஜனவரி மாதத்தில 21 ஜனவரியில 1:35 AM மிக அதிகாலை முதல் 23 ஜனவரி 2026 8:33 AM வரை சந்திராஷ்டம நாட்கள். ஆகையினால் 21, 22 ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள். இந்த நாளிலே புதிய விஷயங்களை துவங்காமல் இருப்பது, நீண்ட நெடுந்தூர பயணங்களை செய்யாமல் இருப்பது, அப்படி செய்ய வேண்டும் என்றால் கவனமாக இருப்பது, இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது, ஆற்றல் உபகரணங்களை பயன்படுத்தும் போது சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது, சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களிலிருந்து முற்றிலும் அகன்றிருப்பது சிறப்பு. மேலும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் ஜனவரி 2, 3, 11, 12, 13, 21, 22, 30 மற்றும் 31 ஆகிய நாட்கள். மாணவர்கள் கல்வி வெற்றி பெறும் என்று சொன்னேன். 5ஆம் அதிபதி செவ்வாய் 6ஆம் நிலையில மாதத்தினுடைய துவக்கத்திலே தை பிறக்கும் வரை ஜனவரி 14 வரை, ஜனவரி 16 வரை இருப்பார். பல கிரகங்கள் ஆகையினால பல கிரகங்கள் ஒன்றாய் இருக்கும் 16 வரை. இந்த 16 ஜனவரி வரை சுமாரான ஒரு கல்வி, எப்படி என்றாலும் கூட வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம் இருந்தாலும் கூட நினைத்தது அளவிற்கு இருக்காது. ஆனால் கடினமான சவால்களை கூட மாணவர்கள் சந்திக்க கூடும். ஆனால் அதன் பின்னர் செவ்வாய் உச்சம் பெற்ற பின்பு கல்வியிலே சூப்பரான மாற்றம், சுமாரிலிருந்து சூப்பராக மாறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்கள் மாதத்தினுடைய துவக்கத்திலே சற்று மந்தமாக இருக்கும். வியாபாரம் டல் அடிக்கிறது என்று வருபவரிடம் சிடு சிடு என்று பேசாமல் வேகமாக, அதாவது ஏதோ ஒன்று படபடப்பில்லாமல் கோபம் இல்லாமல் இருப்பதை வைத்து சிறப்பாய் செய்வோம், நிச்சயம் வளர்ச்சி என்பது இருக்கும் என்று சிந்தை தெளிவோடு செயல்பட்டீர்கள் என்றால் மாதத்தினுடைய பிற்பகுதியில தை மாதம் பிறந்த பின்பு வெற்றிக்கான வழி அதிகம். ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் கடின உழைப்பினுடைய பலனை பெறுவீர்கள். பதவி உயர்வு என்பது வாய்ப்பு இருக்கும். 16 ஜனவரிக்கு பின்பு வேலை தேடுபவர்களுக்கு நிச்சயமாக அனுகூல பலன்கள் என்பது உண்டு. பயணங்கள் மூலமாக தொழில் வெற்றி என்பது இருக்கிறது, வேலையிலும் கூட வெற்றி என்பது இருக்கிறது. தூரதேச பயணங்கள், வெளியூர் வெளி மக்கள் மூலமாக ஆதரவு, அது மட்டுமல்லாமல் ஆதாயம் என்பது இருக்கிறது.
16 ஜனவரி பின் தொழில் நிச்சயமாக சிறப்படையும். பயணங்களின் மூலமாக தொழில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. காதல் சார்ந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு. ஆனாலும் கூட உங்கள் உறவை எப்படியாவது நீங்கள் தக்க வைத்துக் கொண்டீர்கள் என்றால் அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மாதத்தினுடைய பிற்பகுதியில ஜனவரி 14ற்கு பின்பாக பார்த்தால் காதலில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது தீர்ந்து ஒரு சுமூகமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். பண விஷயங்களில சற்று கண்காணிப்போடும் விழிப்போடும் இருக்க வேண்டும். மாத துவக்கத்தில் ஜனவரி 2026 செலவுகள் சற்று கூடுதலாக இருக்கும். ஆனால் தேவையற்ற செலவுகள் எல்லாம் குறைந்து வருமானத்திலும் சற்று உயர்வு அல்லது நிலைமையை சீர் செய்து கொள்ளக்கூடிய அளவில் நிதி நிலைமையும் இருக்கும். திருமணமான தம்பதிகளாக இருக்கிறீர்கள் என்றால் 7ஆம் அதிபதி 9ல். ஆகையால் வாழ்க்கை துணை வழியிலே அதிர்ஷ்டம் உண்டு. அது மட்டுமல்லாமல் 10ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் வாழ்க்கை துணையின் வழியாக தொழில் வியாபாரம் இவற்றில சிறப்பு என்பது இருக்கும். ஆனால் வாழ்க்கை துணைக்கு சற்று முன்கோபமோ அல்லது தேவையில்லாத வீண் கோபம், விவாதம் இவையெல்லாம் வரக்கூடும். ஏனென்றால் செவ்வாய் அங்கு சூரியனோடு இணைந்து இருக்கக்கூடிய சமயத்துல, அதாவது 2 உஷ்ணமான நிலைகளுக்கு நடுவில் சிக்கி கொண்டது போன்ற ஒரு அமைப்பு என்பது இருக்கும். கோபத்தை தவிர்த்து விட்டார் என்றால், அல்லது சற்று பொறுமையாக வாழ்க்கை துணை கோபப்பட்டாலும் கூட நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி வாக்குவாதங்களை தவிர்த்திருந்தீர்கள் என்றால் திருமண உறவிலே காதல் ஜெயித்திருக்கும். அந்த நிலைத்தும் இருக்கும், ஜெயித்தும் விடும். திருமண உறவும் வெற்றி பெறும். உடல்நலத்தை பொறுத்தவரைத்தான் மிக கவனமாக இருக்க வேண்டும். 16 ஜனவரி வரை வயிறு சார்ந்த பிரச்சனைகள், மூட்டு வலி, காயங்கள் இவற்றிற்கான வாய்ப்பு இருக்கிறது. மாதத்தின் பிற்பகுதியில கிரகங்கள் 7ஆம் வீட்டிற்கு நகர்ந்துவிடும். அப்போது உடல்நல பிரச்சனைகள் எல்லாம் சற்று தீர்வு என்பது இருக்கும். ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. ஆகையினாலே மனதையும் தெளிவாகவும் தெம்பாகவும் வைத்திருக்க வேண்டும். குரு 12ஆம் வீட்டில இருப்பதும், கேது 2ஆம் வீட்டில இருப்பதும், ராகு 8ல் இருப்பதும் இந்த மாதம் முழுவதும் உடல்நிலையின் மீது மிக கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். சிறு சிறு பிரச்சனைகளை கூட தவறாமல் இருப்பது, அதாவது தவற விட்டு விடுது. சிறு சிறு பிரச்சனை இருக்கிறது என்றால் மருத்துவம் பார்க்காமல் விடுகிறீர்கள்னா அதில் சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பு. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு பொதுவான நற்பலன்கள் இருக்கிறது. இருந்தாலும் கூட உடல்நிலை போன்ற விஷயங்களிலே கவனம், பண பரிமாற்றங்களிலே கவனம். இந்த 4 கிரகங்கள் 6, 7 என்று ஒன்றாக கூட்டாகவே இருந்து பெயர்ச்சி. 12ஆவது வீட்டிலே குரு, 9ஆவது வீட்டிலே சனி பகவான். ஆகையினால் இந்த குரு மற்றும் சனி பகவானுடைய பார்வை முழு தாக்கமும் மாதத்தினுடைய துவக்கத்துல 6ஆம் வீட்டில இருக்கும். அப்போது சிறு தவறுக்கு பெரிய தண்டனை, சிறிய முயற்சி, நல்ல முயற்சிக்கு பெரிய அனுகூலம், ஆதாயம் இருக்கும். இதை கருத்திலே வைத்து செயல்படும் போது மிகப்பெரிய செயல்கள் எல்லாம் வெற்றி பெற்று விடலாம். ஆனால் பணத்தை முதலீடு செய்வது அல்லது மிகப்பெரிய பணத்தை போட்டு ஏதேனும் ஒன்று செய்கிறீர்கள் என்றால் அப்படிப்பட்ட விஷயங்களை இந்த ஜனவரி 2026 தவிர்ப்பது நல்லது. எனது அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்கள் கடக ராசியில இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். கடக லக்னமாக இருந்தாலும் ஷேர் செய்யுங்கள். இந்த பதிவு ராசி கடகம், லக்னம் எதுவாக இருந்தாலும் பொருந்தி வரக்கூடிய பதிவு, பொது பதிவாக உங்களுக்கு கணித்து தந்திருக்கின்றேன். அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. நன்றி.